ஹாய், கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சு காய்ச்சதும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு 5 வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஆரம்பத்தில் உப்பு சேர்க்கக்கூடாது, கருவாடுக்கு கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பாதி கத்தரிக்காய், பாதி மாங்காய், அப்புறம் தோல் நீக்கின பாதி நேந்திரங்காயை வந்து போட்டிருக்கிறேன். பஜ்ஜிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேயன் வாழைக்காவும் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து சுறா கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். எந்த கருவாடு வேணாலும் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே டீஸ்பூன் கணக்கு தான். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளியை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவு புளித்தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை வந்து போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கொஞ்சம் வந்து வத்துனதும் அப்படியே வந்து இறக்கி பரிமாறிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காவை வெறுமனை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கிறேன். இது குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை வாசனைலாம் போனதும் உப்பு சரி பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சுடான சாதத்தோடு பரிமாறுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.